இவ்வளவு நாள் எங்க போனேன் என்ன ஆனேன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டுச்சு. அதுக்கான நேரமும் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப ஐ அம் பேக் எஸ் வெல்கம் பேக் டு லவ்லி பாஸ். இன்னைக்கு நம்ம ரோப்ளாக்ஸ்ல எஸ்கேப் இஃப் யூ டேர், துணிவு இருந்தா தப்பிச்சுக்கோ. யார் அதை எழுதி போட்டு யோ வாத்தியா நான் கிளாஸ் ரூம்ல பாடம் எடுத்தாம படுத்து தூங்கிட்டு இருக்க கொரட்டு விட்டு. சார் நீங்க கிளாஸ் எடுத்தா நாங்க தான் கொரட்டு விட்டு தூங்கணும், ஆனா நீங்களே கொரட்டு விட்டு தூங்குறீங்க. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப போர் அடிக்குது. இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதா இன்னைக்கு நமக்கான சேலஞ்ச். இங்க வழி போலான்னு பார்த்தா என்னடா க்ளோஸ் ஆயிருச்சு. இந்த பட்டனை கொடுத்தா அது ஓபன் ஆகணும், ஆனா இந்த பட்டன் மேல ஒருத்தர் நின்னாதான் அந்த பக்கம் போக முடியும் போலயே. இது என்னடா நமக்கு வந்து சோதனை. இங்க ஏதோ நோட்டீஸ் வச்சிருக்காங்க, இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட் டு ஹெல்ப் அவுட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது இன்வைட் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆகுன்னு போட்டுருக்காங்க. ஆனா நமக்கு ஃப்ரெண்டுன்னு யாருமே இல்லையாடா கிளாஸ் ரூம்ல. அங்க உட்காந்துக்கிற லக்கி பாய் தானே, அவனே தான் சின்சான் என்கிட்ட லக்கி பாய். வணக்கம் வணக்கம், நானே தான். அடே லக்கி பாய், உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. அதான் இப்ப வந்துட்டேன்ல. வந்தது வராதுமா ஆரம்பிச்சிட்டான்டா அவன் வேலைய. இவன் நம்ம கூட இருந்தா நம்மள டார்ச்சர் பண்ணியே கொள்ளுவானே. ஆனா கிளாஸ் ரூம்ல இவனை விட்டா வேற யாருமே இல்லையே. அடே லக்கி பாய், உனக்கு டான்ஸ் நிறுத்துறா. நம்ம இந்த கிளாஸ் ரூம் விட்டு தப்பிக்கணும். நிறுத்துறையா இல்ல மண்டல ஒரே கொட்டை பூசணிக்கா மாதிரி வீங்க மாட்டியா? என்னடா நீ ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன், மண்டல கூட்டு வேலாம் பேசிக்கிட்டு இருக்க. என்ன பார்த்தா பாவமா இல்லையா உனக்கு? இந்த அல்வா குடுக்கற வேலையெல்லாம் எனக்கு வேணாம். ஒழுங்கா என் பின்னாடி வா. இங்க பாரு, நம்ம கிளாஸ் மேக்ஸ் டீச்சர் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு பாடம் நடத்தாம. இவர் மேக்ஸ் டீச்சரா இல்ல பிடி டீச்சரா? இவர் மண்டல ஒரு ஃபுட்பால் கிரவுண்டே இருக்கு. ஒரு மேட்ச் போடுவோமா? அடே கம்ப்யூட்டர் அவர் காதுல கேட்டற போது எந்திரச்சாருன்னா ஏக்கு தோக்குதிக்குன்னு ஹிந்தில ஒரு நம்பர் சொல்லி அடிப்பாரா நம்மள. அவர் தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ரூம் விட்டு நம்ம வெளிய போகணும். நான் இந்த பட்டன் மேல நிக்கிறேன், அந்த சைடு இருக்க பட்டன் மேல போய் நின்னு அப்பதான் என்னால வெளிய வர முடியும். அவ்வளவுதான், கிளாஸ் ரூம் விட்டு வெளிய வந்தாச்சு. இதே மாதிரி இந்த ஸ்கூலை விட்டு நம்ம தப்பிக்கணும்டா. வாதிக்கு தெரியாம கிளாஸ் ரூம் விட்டு வெளிய போறது மட்டும் அவர் பார்த்தாரே, செத்தோம் நம்ம. அதுதான் ஒரு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. அவர் எப்படி நம்மள பிடிக்க போறாரு? நம்ம அதுக்குள்ள இங்க எஸ்கேப் ஆயிடலாமா? இங்க ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கு பாத்தியா, இது மேல நின்னு அப்பதான் நான் இந்த சைடு இருந்து அந்த சைடு போக முடியும். டேய் அது மேலே நின்றா நவுந்துறாதடா. இந்த பொடிப்பயலை நம்பி போனதுக்கு அவனால என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பா செஞ்சுட்டான். அடே பொடிப்பயல, உன்ன இந்த பட்டன் மேல தானே நிக்க சொன்னேன், எதுக்கு நகுத? நீ சொன்னதுதானே நான் செஞ்சேன். இந்த பட்டன் மேல நிக்க சொன்ன நின்னு, ஆனா இந்த பட்டன் மேல நின்னுகிட்டே இருக்கணும்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. போடுறத போட்டுருவாமா, டிவி ஆன் பண்ணுன்னு அவங்க கிட்ட தெளிவா சொல்றேன். அட பாவி, இந்த பட்டன் மேல இருந்து நீ நகர்ந்தீனா நான் கீழே விழுந்துருவேன்டா. சரி நான் நிக்கிறேன், நீ போ. அப்படி தெளிவா சொல்லுமாமே. ஐயோ இவன் இன்னைக்கு என்ன பண்ண போறானோ. இது யாரா பின்னாடி? அம்மாக்கோ அப்பாக்கோவா? பாட்டியா மாத்தி பிடிச்சிடாம சொர்ணக்கா. அக்கா சொர்ணக்கா, எனக்காக இன்னொரு முறை அந்த பாட்டை பாட முடியுமா? சின்ன பட்டன் மேல நிக்கிறான், இப்ப போன கரெக்டா இருக்கும்.